ஆக்டர் ரியோ அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி ஜோ. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ரியோ நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த படம் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இந்த படத்துக்கும் பெருசா ப்ரொமோட்டும் இல்லை. இந்த மாதிரி படம் வந்ததும் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. வெளிவந்ததுக்கு அப்புறமா ரிப்போர்ட் எல்லாமே நல்லா வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான பிக்கப் எல்லா இடங்கள்லயுமே இந்த படம் அமோகமா ஓடி இருக்கேன். அதாவது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு, தயாரிப்பாளருக்கு இந்த படம் லாபமா அமைஞ்சிருக்கு. அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். இந்த இந்த ஜியோ திரைப்படம் எப்போ ஓடிடில வரும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம ஹாட் ஸ்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ஆனா இது வரைக்கும் ஸ்டீம் ஆகல. இந்த படத்துக்கு அப்புறமா வந்த படங்கள்லாம் கூட வந்துருச்சு. ஆனா இந்த ஜோ மூவி மட்டும் இன்னும் வரலையே அப்படின்றது உங்க எல்லாருக்கும் ஏமாற்றமா இருக்கும். ஆனா அதை பத்தி ஒரு தகவல் ரீசெண்டா கூட சொல்லியிருந்தோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 8 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி தான் நம்ம ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அப்டேட் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு தகவல் நம்மளுக்கு வருது. என்னன்னா அக்ரிமெண்டே இன்னும் சைன் ஆகல. அதாவது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா இந்த படத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாட் ஸ்டார் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா ஹாட் ஸ்டார் இன்னும் இந்த படத்தை வாங்கவே இல்லையாமா. அதுக்கான அக்ரிமெண்ட் எதுவுமே இன்னும் சைன் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இன்னமும் இந்த படம் ஸ்டீம் ஆகலையாமா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஜியோ சினிமாவையும் ஹாட் ஸ்டாரையும் மெர்ஜ் பண்ண போறாங்க. பிப்ரவரி மாசம் அது ரெண்டும் மெர்ஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதாவது டீல் எல்லாமே முடிச்சிட்டாங்களாமா. சரி, அந்த மெர்ஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை லைன் அப்ல கொண்டு வந்து ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான்ல இருக்காங்க. அதனாலதான் இன்னும் இந்த படம் ஸ்டீம் ஆகல. இந்த அக்ரிமெண்ட்ல அவங்க பிஸியா இருக்கிறதுனாலதான் இந்த படத்துடைய டீலை முடிக்கிறதுல அவங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இந்த ஜியோ சினிமாவையும் ஹாட் ஸ்டாரையும் ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சு எப்போ ஸ்டீம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு